வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மாம்பழ குல்ஃபி. இதுக்கு முதல்ல 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதோ சூப்பரா கொதிச்சிருச்சு. இப்ப சிம்ல போடுங்க. இது 3/4 பங்கு ஆகுற வரைக்கும் வத்த விடுங்க. இதோ நல்லா 1/4 பங்கு வத்த விட்டாச்சு. 3/4 பங்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு இதில் ஆட் பண்ணுங்க. எந்த லிக்விட்ல ஆட் பண்ணாலும் அந்த லிக்விட கார்ன்ஃபிளவர் நல்லா க்ரீமி ஆகணும். ஸோ இங்கே நம்ம இது க்ரீமி ஆக்க போகிறோம். அதுக்காக தான் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கிளறிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் நல்லா க்ரீமி ஆகும். இது ஓரளவுக்கு க்ரீமி ஆயிடுச்சு. நல்லா கஞ்சி மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையணும் அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட இது கெட்டியாகணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல இதை நல்லா கிளறிட்டே வாங்க. நல்லா சூப்பரா க்ரீமி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா குங்குமப்பூ ஆட் பண்ணுங்க. குங்குமப்பூ ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இது ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் ஆட் பண்ணீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் தரும். இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. நல்லா ஆறட்டும். இதோ சூப்பரா ஆறிடுச்சு. அடுத்ததான் நம்ம மாம்பழத்துக்கு வருவோம். இது ஒரு பெரிய சைஸ் மாம்பழம். உங்களுக்கு பெரிய சைஸ் மாம்பழம் கிடைக்கலனா 2 சின்ன மாம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்சியில போட்டு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த குல்ஃபி மிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க். ஃபைனலா குட்டி குட்டியா நறுக்குனா பாதாம், பிஸ்தா, முந்திரி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மிக்ஸை இப்போ பிளாஸ்டிக் கப் இல்லைனா பேப்பர் கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேப்பர் கப் பெட்டர் பிளாஸ்டிக் கப்பை விட. இதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு கவர் பண்ணுங்க. நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிக்கோங்க. நடுவில் ஒரு ஹோல் போடுங்க. அதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் சொருகிக்கலாம். இது அடுத்ததாக ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். 10லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கலாம். இதோ இது சூப்பராக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். நான் பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணனால இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு கிழிக்க வேண்டியது இருந்துச்சு. பட் பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கையிலே ஈஸியாக கிழிச்சிடலாம். இதோ நம்மளோட மேங்கோ குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.